ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சரோஜா சமையலில் ஈரல் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி தேங்காய் எதுவும் இல்லாமல் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு ஈரலை ரொம்ப குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். நான் இது கூட சேர்த்து சுவரொட்டின்னு சொல்கிற மண்ணீரலையும் வெட்டி வச்சுருக்கேன். இது இல்லாமல் தனியாகவும் செய்யலாம். இப்போது ஈரலை நல்ல மஞ்சளோடு சேர்த்து கழுவி எடுத்து அதுக்கப்புறமா அது கூட கொஞ்சமாக மஞ்சளும் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணுற வரைக்கும் அதை கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கலாம். ஈரலை நல்லா மஞ்சள் சேர்த்து தண்ணியோடு சேர்த்து கழுவி எடுத்துக்கணும். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பட்டை, ஒரு 6 பல் பூண்டு, 3 ஏலக்காய், 2 கிராம்பு, இந்த அளவு சைஸ் உள்ள இஞ்சியை கொஞ்சமாக சின்னதாக குட்டி குட்டியாக வெட்டி அதையும் உள்ளே சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடானதும் அது கூட பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் சேர்த்துட்டு 20 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 3 சின்ன பீஸ் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். இப்போது இதை நம்ம நல்ல எண்ணெயிலேயே கலந்து விடணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்ல கலர் மாறி வரணும்னு வேண்டாம். கொஞ்சம் கண்ணாடி பக்குவம் வந்த உடனேயே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி, பட்டை, கிராம்பு அந்த மசாலாவை உள்ளே சேர்த்துக்கணும். ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். ஈரலை தண்ணிலாம் எதுவுமே சேர்த்து இதில் வேக வைக்க வேண்டாம். இந்த எண்ணெயிலே அது வெந்து வரும். இப்போது நம்ம சேர்த்துருக்கிற மசாலாவோட பச்சை ஸ்மெல் நல்லா போகணும். நல்லா வற்றி கட்டியாகி வரணும். இப்போ பாருங்கள், நல்லா வற்றிட்டு தண்ணியெல்லாம் வற்றி கொதித்து வந்ததுக்கப்புறமா அதில் தேவைக்கேற்ப வத்தல் பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது நம்ம ஈரலை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவோட கலந்து விட்டுறணும். இப்போ இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக இதிலே வெந்து வரும். இப்போ அதை நல்லா கொதிக்க விட்டுறணும். மூடி வச்சு வேக வைக்க வேண்டாம். அப்போ கிளறி மட்டும் விட்டுட்டே இருக்கணும், கீழே அடிப்பிடிக்காமல். நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெயிலேயே ஈரல் அழகாக வெந்து வரும். இப்போ பாருங்கள், 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஈரல் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது கொஞ்சமாக ஒரு 10-15 மிளகை நல்லா தட்டி எடுத்துட்டு அதையும் மேலே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மிளகை நல்லா தட்டி எடுத்துருக்கேன், அதையும் மேலே சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இன்றைக்கி சரோஜா சமையலில் சுவையான ஈரல் கூட்டு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சரோஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்யூ.